The information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. வணக்கம் ட்ரேடர்ஸ், எஸ்எம்ஐடி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 23ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரியே இது தெளிவாக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம், ஆனால் அப்பர் சைடு பிரேக் அவுட்டுக்கு சான்ஸ் இருக்குது. அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் வால்டைல் ஆகிடும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தோம்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருந்தோம். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக கிடைக்கல. புக்கில் ரிவர்சபிள் அது பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட்டோட நிஃப்டியோட கண்டிஷன். ஏன் இது இன்றைக்கி பெருசாக ரேஞ்சு கொடுக்கல அப்படின்னா ஐவி ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் மொமெண்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதை ஒத்து பாருங்கள். சேம் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் செல்லர் லிக்விடிட்டிக்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல. மேபி இவன் சஸ்டெயின் ஆகி ரீச் பண்ணியிருந்தானா மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி இருந்திருக்கும். அதுக்கு ரீசனும் இருக்குது. ஐவி கம்மியாக இருந்துச்சு, இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரேஷியோ இருந்துச்சு. இதுதான் மெயின் ரீசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ. நம்ம இதுக்கப்புறம் வந்து 24 தடவை ப்ரீ மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நாளோட ரேஞ்ச் பார்க்க போகிறோம். 23,571 R1 36 ரெசிஸ்டன்ஸ் 2. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,885. செகண்ட் சப்போர்ட் 22,814. இதுதான் நாளையோட ரேஞ்சு. இதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்க போகுது. மேபி எல்லாம் சொல்லுவாங்க ஃப்ரைடேனா வந்து வால்டைல் ஆகிடும் அப்படி இப்படின்னு. ஐவி இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஐவி எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் நேற்றே உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அதை நான் மறந்துட்டேன். ஐவி வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி சைட்டில் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் டேபிளில் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் டேபிளில் ஐவின்ற காலம் இங்கே இருக்குது. சரிங்களா, இதுதான் ஐவின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த ஐவி எப்படி இருக்கணும்னா அட் த மணியில் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 15க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி இது புட் சைடில் வந்து இந்த மணியில் அபோவ் 15க்கு மேலே இருந்தால் ஓரளவுக்கு மொமெண்டம் கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து பிலோ 15க்கு மேலே இருந்தாங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் வால்டைலான மார்க்கெட் இருக்கும். நம்ம சர்வ ஜாக்கிரதையாக நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சிடக்கூடாது. இந்த ஐவியை பொறுத்த வரைக்கும் ஆர்வம், அதாவது மார்க்கெட்டில் ஆர்வம் எவ்வளோ தூரம் இருக்குது, நாளைக்கு என்ன மாதிரி மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஐவி சொல்லும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற டைமில் ஜஸ்ட் ஒரு ஐவி செக் பண்ணிக்கலாம், நல்லது. ஏன்னா ஐவி எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் வந்து அபோவ் 20 எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப வேகமாக மொமெண்டம் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பெரிய டார்கெட்டை ரீச் பண்ணும் மார்க்கெட்டை. ஸோ இதை நீங்கள் ஐவியை பற்றி புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஐவியோட சின்ன இன்ட்ரடக்ஷன் நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னு. சரி, ஓகே. செகண்ட் பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்துடலாம். 49,322 R1, 49,722 R2, 48,100 S1, 47,778 S2. ஸோ இவங்களோட கட்டுப்பாடு தான் பேங்க் நிஃப்டி நாளைக்கு இருக்க போகிறாங்க. நாளைக்கு எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். நாளைக்கு ஒரு ஒயிட் ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் மொமெண்டம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது மார்க்கெட்டில். எப்படி இருக்கலாம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நான் சொல்கிறது எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி தான். மார்க்கெட்னா எப்படி வேணாலும் அமையலாம். நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணிடும். இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் ட்ரெண்டுக்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. நிஃப்டியும் சேமஸ் அதே தான். மார்க்கெட்டில் ஒரு சின்ன வாய்ப்பு தான். நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை நாளைக்கு இங்கே ஓப்பனாக இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கம்பல்சரி இங்கே போய் ஒரு வேளை ரிவர்ஸ் ஆகலாம், அல்லது மார்க்கெட் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் பண்ணலாம் மார்க்கெட். ஸோ ஒரு மொமெண்டத்துக்கான சான்சஸ் இருக்கலாம், கால் சைடில் இருக்கலாம். சப்போஸ் புட் சைடில் மார்க்கெட் திரும்புதுன்னா மார்க்கெட் இது ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸாக பிரேக் சப்போர்ட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் ரொம்ப ஹை போகிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நேற்று வந்து 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். என்ன கேள்வினா மார்க்கெட் எப்படி பணம் கொடுக்குது. செகண்ட் கேள்வி என்ன கேட்டிருந்தேன்னா இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிருந்தேன். சரி, நானே யாரும் கமெண்ட் பண்ணல, இருந்தாலும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். மார்க்கெட்டில்
பணம் எப்படி கொடுக்குதுன்னா எதிராளி தோத்தா தான் பணம் கொடுக்க முடியும் மார்க்கெட்டில். இப்போ யார் நமக்கு எதிராளி ஆஸ் அ பையர், யார் நமக்கு ஆப்போனண்ட்னா செல்லர். ஸோ செல்லர் தோத்தா தான் அவரோட லாஸ் தான் உங்களுக்கு பணம், உங்களோட லாஸ் தான் அவருக்கு பணம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கருப்பு லைன் கொடுத்துருக்கு செல்லரோட லைன். ஸோ இங்கே அவன் லாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பணம் வரும். அப்போ இங்கே வந்தால் தான் ட்ரேட் எடுக்கணுன்ற மனநிலைக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரீசன். சரி, இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது? எப்போயுமே இண்டிகேட்டர் ப்ரைஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இண்டிகேட்டே பண்ணும். நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் முழுங்கிட்டு தான் இண்டிகேட்டே உங்களுக்கு காட்டும். அதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணி ஜெயிக்கிறது சாத்தியமில்லை. நம்ம ப்ரைஸ் டிஜிட்டில் கொடுக்குறோம். இந்த டிஜிட்டில் வரும்போது இங்கே வந்தோடனே நீங்கள் ஒரு அட்டென்ஷனில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 100% சக்ஸஸ் பண்ணலாம். என் கூட பயணிங்க. எல்லா வீடியோவும் கவனமாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அப்படியே அமைக்கி விட்டுருங்க. நன்றி.